இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டுங்கிற அனிமையோட எபிசோடு 1 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல வந்து சீரியஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. ஐசியூல இருக்க மானிட்டர்ல ஹார்ட் பீட் ரேட் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஸ்ட்ரைட் லைனா மாறிது. அப்படியே அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறா. இந்த கனவு எனக்கு மறுபடியும் வந்துருச்சா, இது அடிக்கடி எனக்கு வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கறான். அங்க தோட்டத்துல நிறைய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வளர்ந்துருக்கு. திடீர்னு ஒரு டீமன் பொண்ணு ஓடி வரா. லார்டு ஹிராக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கலன்னு சொல்றா. பரவாயில்ல விடு, நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். அது சரி, நீ என்னை லாடுலாம் கூப்பிட வேணாம், சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொல்றான். சரி, நான் இனிமே உங்களை அப்படி கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்தோன்னே, ஹேய் உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு கேட்கறான். தெரியுமே, இதை வேணா உங்களுக்கு ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணி தரவான்னு கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இதை பீஸ் பீஸா கட் பண்ணி வேக வைன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து மேல வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க லூசி வரா. ஹேய் நீ இன்னைக்கு என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்னு கேட்கறான். ஆமா, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கப்ப தியாவும் வந்துடுறா. ரெண்டு பேத்துக்கும் குட் மார்னிங் சொல்றா. லூசி இருந்துகிட்டு நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கறா. அது ஒண்ணும் இல்லை, நான் கிராமரியை பார்த்து பேசுறதுக்காக போயிருந்தேன். அவன் முன்னாடி ஏதோ பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுதான் என்னன்னு பார்த்துட்டு வரக்காக நான் போயிருந்தேன் டியா சொல்றா. ஹீரோ அவங்க ரெண்டு பேர் பேசுறதையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறேன். டியா இருந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கறா. அது ஒண்ணும் இல்லை, எனக்கு அந்த கனவு திரும்ப வந்துச்சுன்னு ஹீரோ சொல்றான். என்ன கனவுன்னு டியா கேட்கறா. அது கனவு கிடையாது, என்னோட பழைய நினைவுகள் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கறான். அங்க 3 வினோதமான சின்ன பசங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்குரில் கேர்ள் செடியை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மான்ஸ்டரும் இன்னொரு பொண்ணு மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் ஒரு குட்டி பொண்ணு வாங்கிட்டு போறான். அவன் இருக்கிற இடத்த பாதுகாக்கிறதுக்காக மேல நிறைய ஏஞ்சல் சோல்ஜர்ஸ்லாம் பறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கனவுலையும் கிடைக்காதுன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் விண்வெளியை காட்டுறாங்க. அங்க ஒரு கடவுள் நிக்கிறாரு. நீ தான் ஹிராக்கு மாச்சோவான்னு கேட்கறாரு. ஆமா, நீங்க யாருன்னு கேட்கறேன். நான் தான் இந்த உலகத்தையே பாதுகாக்கிற கடவுள்னு சொல்றாரு. அப்படின்னா நான் இறந்து போயிட்டான்னு ஹீரோ கேட்கறான். இந்த உலகத்துல நீ 39 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க. உன்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. நீ நம்பி இருந்த எல்லாருமே உன்னை ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கொடிய நோய் வந்து அதுல நீ இறந்தும் போயிட்ட. அதனால நீ திரும்பவும் உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கேன்னு கடவுள் சொல்றாரு. உங்களால அது மாதிரி பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்கறான். ஆமா, என்னால பண்ண முடியும். இந்த தடவை உனக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்ப கொடுக்க போறேன். அந்த உடம்புல எந்த ஒரு டிசீஸுமே வராதுன்னு சொல்றாரு. நான் பண்ண தப்புனாலதான் நீ முன்னாடி இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்த, சரி செய்ய தான் நான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். சரி சொல்லு, உனக்கு அதுல ஏதாச்சும் நிபந்தனைகள் இருக்கான்னு கேட்கறாரு. உனக்கு எந்த மாதிரி ஆசை இருந்தாலும் தயங்காம கேளு, நான் அதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன்னு கடவுள் சொல்றாரு. ஹீரோ இருந்துகிட்டு எனக்கு ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கப்ப டிவியில ஃபார்மிங் எப்படி பண்றதுன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்றான். நான் மனுஷங்களால என்னோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதனால இங்க இருந்து ரொம்ப தூரமா போய் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். அந்த இடத்துல நிறைய மனிதர்களும் இருக்கக்கூடாதுன்னு ஹீரோ வரம் கேட்கறான். ஓ, ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? ஆனா அது என்னோட டிபார்ட்மெண்ட்லயே. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு ஃபோன் பண்றாரு. அவரும் ஹீரோ கேட்ட எல்லா விஷயத்துக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரி, நான் எப்படியோ கேட்டவட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். நீ அடுத்து வாழ போற வாழ்க்கையில ஆரோக்கியமான உடம்பும் ஃபார்மிங் பண்றதுக்கான எல்லா கருவிகளும் உனக்கு கிடைக்கும். நீ போய் நல்லா அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு கடவுள் வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு இடத்துல இருந்து ஹீரோ கண்ணு முழிக்கிறான். அவனோட உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா பார்ட்ஸையுமே ஈஸியா மூவ் பண்ண முடியுது. நான் எந்திரிச்சு நடந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். ஒரு வழியா எனக்கு ஆரோக்கியமான உடம்பும் நல்ல அமைதியான வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு. இந்த செகண்ட் சான்ஸ்ல நான் ஆசைப்பட்டபடியே ஃபார்மிங் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்றான். சுத்தி சுத்தி பாக்குறான். திரும்புற இடம் ஃபுல்லாவே காடாதான் தெரியுது. நான் தான் நிறைய மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு வரம் கேட்டேன். ஆனா அவங்களே நினைச்சாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது போலயே. சரி, இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது, நம்ம தான் ஏதாச்சும் ஒரு வழியை யோசிச்சாகணும்னு சொல்றான். அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். என்ன நம்ம வீடியோ கேம்ல வர கிராமத்துக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கோம். எனக்கு வயசும் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணுது. சரி, பாக்கெட்ல ஏதாச்சும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாப்போம் தேடி பாக்குறான். அங்கேயும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்ன அந்த கடவுள் நமக்கு ஃபார்மிங் பண்றதுக்கு எல்லா கருவிகளும் கிடைக்கும்னு சொன்னாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோ கையில ஒரு மண்வெட்டி வந்து நிக்குது. அதை வச்சு டக்குன்னு தோண்ட ஆரம்பிக்கிறான். என்ன இது மந்திர கருவியா? இதை வச்சு எவ்வளவு நேரம் தோண்டினாலும் எனக்கு டயர்டே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கடினமான மண்ணா இருந்தாலும் அது ஈஸியா தோண்டிடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கீழே இருக்க அந்த மண்ணை தொட்டு பாக்குறான். அதுவும் ஃபார்மிங் பண்றதுக்கு கரெக்டானதா இருக்கு. இந்த மண்ணை யூஸ் பண்ணி நான் நிறைய காய்கறிகளை உற்பத்தி பண்ண போறேன்னு சொல்றான். அது சரி, நம்ம இப்ப சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எந்திரிச்சு நின்று பக்கத்துல ஏதாவது தண்ணி ஓடுதான்னு காதை வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா காத்துல மரம் ஆடுற சவுண்டு மட்டும் தான் அவனுக்கு கேக்குது. வேற வழி இல்லாம ஹீரோ சாப்பாடு தேடி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் பின்னாடி ஏதோ ஒண்ணு பயங்கர ஸ்பீடா ஓடுது. ஐயோ, அந்த காட்டுல நிறைய கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும் போலயே, நம்ம சீக்கிரம் சேஃபான இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்கிறத பாக்குறான். இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கே, பேசாம நம்ம இங்கேயே தங்கிடலாமான்னு யோசிக்கிறான். ரொம்ப தூரம் போய் தேடி பார்த்தாச்சு. ஆனா ஆரோ நதியும் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. சரி, நம்மளே ஒரு கிணறு தோண்டலான்னு சொல்லிட்டு பழைய மெத்தடை யூஸ் பண்ணி நிலத்துக்கடியில் தண்ணி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுவும் வேலை செய்யவே இல்லை. அவன் கடுப்பாய் ஒரு மண்வெட்டி எடுத்து வெறிகுண்டு தோண்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆகவே இல்லை. நான் தண்ணி வர வரைக்கும் இப்படியே தோண்டிக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்றான். ஐயோ, நேரா தோண்டா நம்ம உள்ளே மாட்டிக்குவோம் போலயே, சைடா தோண்டினாதான் நம்மளால மேலே ஏறி வர முடியும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருது. பரவாயில்லையே, நம்ம தோண்டின கொஞ்ச நேரத்துல தண்ணி
வந்துருச்சு, இதெல்லாம் கடவுளோட கருணை தான் ஹீரோ சொல்றான். ஒரு வழியா நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, அடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஆமா, எனக்கு பசிக்கிற மாதிரியே தெரியலையே, ஒருவேளை இதுவும் கடவுள் கொடுத்த வரமா தான் இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் ஒரு கத்தியை வர வச்சு அங்க இருக்க தேவையில்லாத செடிகள்லாம் வெட்டி எரிஞ்சவன் தங்க போற இடத்த நல்லா கிளீன் பண்ணி வைக்கிறான். இங்க ஃபார்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு மரம் மட்டும் நடுவுல இருக்கு, இதை வெட்டலாம்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிடுறான். கோடாலியை வர வச்சு அந்த மரத்தை வெட்டுறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரே வெட்டிலே அந்த மரம் கீழே சாஞ்சிருது. அதை பார்த்தோன்னே அவனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நம்ம ஒரே வெட்டு தான் வெட்டினா, ஆனா அந்த மரம் 2 துண்டா போயிருச்சு. இந்த கருவிகள்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அருவாலை யூஸ் பண்ணி அந்த மரத்தோட பட்டையெல்லாம் ஈஸியா வெட்டி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிறான். இங்க இருக்கிற மரக்கட்டைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடை உருவாக்கலாம்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிக்கிட்டே வருது. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன்னு, இருட்டாக போது, நம்ம கிட்ட நெருப்பே இல்லையே, என்ன பண்றது? லைட்டர், மேட்ச் பாக்ஸ்னு கத்துறான். ஆனா அவன் கைக்கு எதுவுமே கிடைக்கல. போச்சு, நம்ம நெருப்பு இல்லாம நைட்டு ஃபுல்லா நடுங்கிக்கிட்டே இருக்க போறான்னு ஹீரோ சொல்றான். ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை வர வைக்கிறான். ஈவினிங் ஆனதுனால அந்த கிளாஸாலே நெருப்பை உருவாக்க முடியல. அப்புறம் ஒரு மரத்துல ஓட்டையை போட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறான். உளியை யூஸ் பண்ணி தட்டு, டம்ளர், குடிக்கிறதுக்கு டீ கப்பு எல்லாத்தையும் மரத்திலே செதுக்கி வைக்கிறான். பரவாயில்லையே, எனக்கு நைட்டும் நல்லா கண்ணு தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அசந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். காலையில விடிஞ்சிருது. எந்திரிச்சு போய் அவன் தோண்டி வச்சிருந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான். அப்புறம் சீக்கிரமா ஓடி போய் அவன் வச்சிருந்த மேக்னிஃபைங் கிளாஸை சூரிய ஒளியில காட்டி நெருப்பை உருவாக்குறான். ஃபார்மிங் பண்ண நிறைய லேண்ட் தேவைப்படுங்கிறதுனால சுத்தி இருக்க எல்லா மரத்தையும் கோடாலியை வச்சு வெட்டி எரிஞ்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு மண்வெட்டியை யூஸ் பண்ணி கீழே இருக்க கிரவுண்டை சமன்படுத்தலாம்னு பாக்குறான். அப்ப திடீர்னு அவன் இருக்கிற இடத்துல ஏதோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னதுறான்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முயல் அவனை அட்டாக் பண்றதுக்காக வேமா ஓடி வந்துட்டு இருக்கு. ஹீரோ பயந்து போய் அவன் கையில இருக்க மண்வெட்டியை வச்சு ஒரே அடி அடிச்சிடறான். அந்த முயல் அங்கேயே செத்து போயிருது. அதோட தலையை மண்வெட்டியை வச்சு நல்லா அடிச்சு மண்ணு மாதிரி மாத்திடுறான். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி அதோட உடம்புலாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நெருப்புல காட்டி வேக வச்சுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கட்டுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் வந்தா போகிறதுக்காக 3 விதமான டாய்லெட்டை உருவாக்கி வைக்கிறான். ஒரு வழியா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே நம்ம ஆசைப்பட்டபடி ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டை லெவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல எந்த வெஜிடபிள்ஸ்லாம் உற்பத்தி பண்ணலாம்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உருளைக்கிழங்கு வேணும், வெங்காயம் வேணும், தக்காளி, அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்றான். ஒரு வழியா எல்லா இடத்தையும் பாத்தி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம காய்கறிகளை உற்பத்தி பண்றதுக்கு விதையே இல்லையே, சரி நம்ம நாளை காட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் கிடைக்கான்னு தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியல. அந்த பாத்தியில சின்ன சின்ன செடிகளா முளைச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். என்ன ஆச்சரியம், நான் விதைய போடல, ஆனா செடி முளைச்சிருக்கு. ஒருவேளை இதுவும் அந்த ஃபார்மிங் டூலோட பவரா தான் இருக்குமோ? ஆனா இந்த செடி பாக்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, எதுவா இருந்தா என்ன, நம்ம அந்த செடிகளை மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த செடியோட சைட்ல ஃபுல்லா மரத்தை வச்சு ஒரு வேலி மாதிரி செட் பண்ணி பக்கத்துல ஒரு பெரிய குழியையும் தோண்டி வச்சிருக்கான். சப்போஸ் அந்த மிருகங்கள் வந்து அந்த செடியை சாப்பிட வந்துச்சுன்னா அந்த குழிக்குள்ள உழுகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு பெரிய முயல் அவனை அட்டாக் பண்றதுக்காக வருது. கையில இருக்க கோடாலியை வச்சு மண்டையோட ஒரு போடு போட்டு அதையும் சமைச்சு சாப்பிட்டுறான். அடுத்த நாள் அவன் கிட்ட இருக்கிற பூவாளியை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். இந்த செடிகள்லாம் நார்மலாவோட ரொம்பவே ஸ்பீடா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். இது என்ன செடினே தெரியல, ஆனா சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் ஒரு செடியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாம அழகுக்கு வளர்க்குற செடியா இருந்தா நான் வாழ்க்கையை வெறுத்துருவேன் ஹீரோ சொல்றான். அப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வீடு அங்க கட்டி வச்சிருக்கான். அந்த மரத்தோட ஓட்டையோட அந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான். நைட் ஆயிருது, அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த செடியில் நிறைய பூக்களா பூத்துருக்கு. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா 2 நாய் உட்கார்ந்துருக்கு. அதுங்களை பார்த்தா நார்மல் நாய் மாதிரியே இல்லையே, ரொம்ப பெருசா இருக்கு. என்னை அட்டாக் பண்ண வந்த மாதிரியும் தெரியல. பேசாம அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கூட வச்சுக்கலாமான்னு ஹீரோ யோசிக்கிறான். பலகையை எடுத்து போட்டு அந்த 2 நாய்களையும் உள்ள கூப்பிடுறான். முந்தா நாள் அந்த தோட்டத்தை அட்டாக் பண்ண வந்த பெரிய பன்னியை அடிச்சு சாவடிச்சு அதோட கறியை வச்சிருந்திருக்கான். அதை எடுத்து அந்த 2 நாய்களுக்கும் சாப்பிட கொடுக்குறான். அதுல ஒரு நாய்க்கு வயிறு ரொம்பவே பெருசா இருக்கு. அதை பார்த்தோன்னே பிரெக்னெண்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாய்க்கு பிரசவ வலி வந்துருது. ஐயோ, அது இங்கேயே குட்டி போட்டுச்சுன்னா அதோட குட்டிகளுக்குலாம் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த நாயை தூக்கிட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ள போட்டுறான். அதுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலாமா? இல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம நெருப்பை உருவாக்கலாம். நைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ள வச்சா புகையா சேர்ந்துரும். சரி, நம்ம அதை வெளியே வச்சிடலாம்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஐடியா பண்ண மாதிரியே நெருப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு மரத்துல உருவாக்கி வச்சிருந்த அந்த ஓட்டைக்குள்ள போய் அவன் உட்காந்துக்கிறான். நம்ம தூங்க வேணாம், சப்போஸ் தூங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பெரிய மிருகங்கள் வந்து நாய்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால முழிச்சிருந்து நாய்களை பாதுகாக்கலாம்னு ஹீரோ முடிவெடுத்துறான். ஆனா அவனை அறியாமலேயே எப்படியே மறந்து போய் தூங்கிடுறான். காலையில விடிஞ்சிருது. ஐயோ, நம்ம தூங்கிட்டோமான்னு பதறி போய் எந்திரிச்சு அந்த நாய் இருக்க வீட்டை போய் எட்டி பார்க்கறான். அந்த நாய் 4 குட்டிகளை போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அந்த நாய் நைட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கறி எடுத்துட்டு வந்து அந்த 2 நாய்க்கும் சாப்பிட கொடுக்குறான். பொதுவாகவே நாய்கள்லாம் குட்டி போட்டா வேற இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த நாய்கள் எங்கேயும் போகாம இங்கே இருக்கு. ஒருவேளை அதுங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல. எனக்கும் அதுங்களை விரட்டுறதுக்கு மனசு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சின்ன வீட்டை அதுங்க தங்குறதுக்காக உருவாக்கி கொடுக்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தங்கியிருந்த வீட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசா கட்டி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஆசையை வளர்த்த செடிகள் எல்லாமே அறுவடைக்கு தயாராயிடுச்சு. அந்த செடியில நிறைய தக்காளியா முளைச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஒரு தக்காளியை பறிச்சு சாப்பிட்றான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். அவன் கூட இருக்க நாய்கள்
நாய்களும் அந்த தோட்டத்தை அட்டாக் பண்ண வர எல்லா மிருகங்களையும் விரட்டி அடிச்சு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி இனிமே அதுங்களை பொதுவா நாயின்னு கூப்பிட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லா நாய்க்கும் தனித்தனியா ஒரு பேர் வைக்கிறான். அவன் பறிச்ச தக்காளி அந்த நாய்களுக்கு கொடுக்குறான். அதுகளும் போட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஆச்சரியப்படுறான். என்னடா அந்த நாய்கள்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுது அப்படின்னா, சரி நம்ம இனிமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸை உருவாக்கி அதுங்களுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு ஹீரோ முடிவெடுக்கிறான். கொஞ்ச நாள்லயே எல்லா செடியும் நல்லா பெருசா வளர்ந்து காயெல்லாம் அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருது. அதை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோர் ஹவுஸும் நிறைய ஃபர்னிச்சர்ஸும் உருவாக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவசரப்பட தேவையில்ல, மெதுவா ஒன்னா உருவாக்கிக்கலாம்னு ஹீரோ சொல்றான். இதோட ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோடு 1 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.